செழுமையை பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்படுறாங்களா? நீங்க மேல உயர்ந்துட்டே போறதை பார்த்து பொறாமப்படுறாங்களா? அல்லது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க பொறாமப்படுறாங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா யோசேப்பை பார்த்தோம், அவனோடு கூட இருந்த அவனுடைய சகோதரர்கள் பொறாமப்பட்டாங்க. அவனை குழியில போட்டாங்க, விற்று போட்டாங்க. ஆனாலும் அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவனுடைய உயர்வையும் அவங்களால தடுக்கவே முடியலங்க. ஆதியாகமம் 39:2 இப்படியாக சொல்லுகிறது. என்னன்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தா அவர் காரிய சிந்தை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட இருக்கிறாருங்க. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையும் ஒருத்தரும் தடுக்க முடியாதுங்க. கர்த்தருக்குள்ளாக இருங்க, அவருடைய திட்டத்துல இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. ஆமென். God bless you.